Good morning to all. Today, 10th standard social science new lesson discussed today. Okay, let's start. Take your book and history, page number 40 and unit 4. So, new lesson will be started. Okay, to see. Okay, right. So, the world after அதாவது த வேர்ல்டு ஆஃப்டர் வேர்ல்டு வார் செகண்ட், அதாவது இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம். இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், கற்றலின் நோக்கங்கள். ஸோ அதில் த அக்யூடன் அவர் செல்வ்ஸ் வித், அதாவது என்னென்னா அது கீழ்காண்பவற்றுள் உள்ள அறிமுகமாதல், அதான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் இன் சைனா, அதாவது சீனாவின் பொது உடைமை புரட்சி, இதை பற்றி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அதேமாதிரி கோல்டு வார் அண்ட் நான் அலைன்மெண்ட் மூமெண்ட், அதாவது பனிப்போரும் அணிசேரா இயக்கமும், இதை பற்றியும். அதே மாதிரி த கொரியன் வார் அண்ட் த கியூபன் மிசைல் கிரைசிஸ், அதாவது என்னென்னா கொரிய போரும் கியூபாவின் ஏவுகணை சிக்கலும் இது. அதுக்கப்புறம் அரபு இஸ்ரேல் வார், அதாவது அரபு இஸ்ரேல் போரும், அப்புறம் வியட்நாம் வார் வியட்நாம் போரும், ரைட். அதுக்கப்புறம் யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி, அதாவது ஐரோப்பிய பொருளாதார குழுமம், அப்புறம் த யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய ஒருங்கிணைப்பு, இதை பற்றியும். தென் அதே மாதிரி த ஃபால் ஆஃப் பெர்லின் வால், அதாவது பெர்லின் சுவர் வீழ்ச்சியும். அந்த எண்ட் ஆஃப் கோல்டு வார் இரா, அதாவது இரா அப்படின்னா புதிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரா அப்படிங்கிறது அதாவது த எண்ட் ஆஃப் கோல்டு வார் இரா, அதாவது பனிப்போர் யுக முடிவும். இதை பற்றி தான் இந்த லெசனில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், அறிமுகம், இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ரைட். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த ஆஃப்டர் மத் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார் எ நியூ இரா பிகேன். நியூ இரா அப்படிங்கிறது காலம், ரைட் பண்ணிக்கிங்க. இரா அப்படின்னா காலம், நியூ இரா அப்படின்னா புதிய காலம் உருவாகியது. இதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஆஃப்டர் மத் அப்படின்னா பின்பு, பிறகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செகண்டு வேர்ல்டு வார், அதாவது இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு ஒரு புதிய காலம் உருவாகியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இட் வாஸ் த பிகினிங் ஆஃப் த டிக்ளைன் ஆஃப் யூரோப்பியன் காலனியல் எம்பையர்ஸ், அதாவது என்ன அப்படின்னா பிகினிங் அப்படின்னா தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிக்ளைன் ஆஃப் த யூரோப்பியன் காலனியல் எம்பரர்ஸ், அதாவது எம்பையர்ஸ், அதாவது டிக்ளைன்னா வீழ்ச்சி, அதாவது என்ன அப்படின்னா இந்த ஐரோப்பிய காலனிய பேரரசின், அதாவது யூரோப்பியன் காலனியல் எம்பையர் அப்படின்னா அதாவது ஐரோப்பிய காலனிய பேரரசின் வீழ்ச்சியும், அப்புறம் என்னாச்சு அப்படின்னா வீழ்ச்சியும், அண்ட் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த காலனிஸ் இன் ஏசியா அண்ட் ஆஃப்ரிக்கா, அதாவது என்ன அப்படின்னா இக்காலம் ஐரோப்பிய காலனிய பேரரசின் வீழ்ச்சியும், அப்புறம் ஆசியா ஆப்பிரிக்கா காலனி ஆட்சிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய நாடுகளுடைய சுதந்திரத்தையும் இது துவக்கமாக கொண்டிருந்தது. அதான் பிகினிங் அப்படின்னா துவக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காலனி ஆட்சியெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த காலனியில் அந்த கண்ட்ரோலில் இருந்த நாடுகளெல்லாம் சுதந்திரம் அடைகிறாங்க. அதோடைய தொடக்க காலமாக இந்த வருடம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே இஃப் த எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் ஃபஸ்ட் லெட் டு த பாருங்கள், இஃப் த எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் ஃபஸ்ட் லெட் டு கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் ரஷ்யா, அதாவது இந்த முதல் உலகப் போர் ரஷ்யாவில் ஒரு பொது உடைமை புரட்சி ஏற்படுத்திச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அதே மாதிரியே த செகண்ட் வேர்ல்டு வார் பிளேடு எ பிக் பார்ட் இன் த கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் இன் சைனா, அதாவது முதல் உலகப் போர் ரஷ்யாவில் ஒரு பொது உடைமை புரட்சி ஏற்படுத்தியது மாதிரியே இந்த இரண்டாம் உலகப் போர் சீனாவில் ஒரு கம்யூனிஸ்ட் புரட்சி ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த எமர்ஜென்ஸ் ஆஃப் யூஎஸ் அண்ட் யூஎஸ்எஸ்ஆர் as superpower resulted in the divisions of the world into அதாவது என்ன அப்படின்னா
ஆன்ட் கோனிஸ்டிக் பிளாக்ஸ். அதாவது என்ன அப்படின்னா இந்த இந்த அதாவது என்ன அப்படின்னா இந்த எமர்ஜென்ஸ் அப்படின்னா உருவாகுதல். த யுஎஸ் அண்ட் யுஎஸ்எஸ்ஆர் ஆஸ் ஏ சூப்பர் பவர் அப்படின்னா வல்லரசு நாடுகளாக வந்து யுஎஸ் அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடும், இன்னொன்று யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னா என்னென்னா அதாவது ஐக்கிய சோசலிச சோவியத் குடியரசு நாடும். இந்த ரெண்டு நாடும் வந்து ஒரு வல்லரசாக உருவானதோடு மட்டும் இல்லாமல் அதாவது என்ன அப்படின்னா இந்த இரண்டு நாடுகளும் வந்து அவங்களுக்குள்ளே வந்து அதாவது இரு ஆன்டிகோஸ்டினிக் ஃப்ளாக் அப்படின்னா என்னென்னா அதாவது இந்த இரண்டு நாடுகளும் வந்து வல்லரசு நாடாக வந்து உருவானதோடு மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு நாடுகளும் வந்து எதிரெதிர் இரு துருவங்களாக வந்து பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எதிரெதிர் இரு துருவங்களாக வந்து பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே எ கோல்டு வார் சுச்சுவேஷன் ட்ரைகடு டெட்லி கான்ஃப்ளிக்ட் இன் கொரியா, கியூபா, வியட்நாம் அண்ட் வெஸ்ட் ஏசியா. அதாவது என்ன அப்படின்னா இந்த இரண்டு நாடுகளுக்கும் ஏற்பட்ட இந்த வார் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த கோல்டு வார் பனிப்போர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யாராருக்கு பிட்வீன் வந்து நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவுக்கும் யுஎஸ்எஸ்ஆர் அதாவது சோவியத் குடியரசுக்கும் சோவியத் குடியரசுக்கும் அமெரிக்க நாடுகளுக்கும் ஏற்பட்ட அந்த போர் தான் வந்து கோல்டு வார் பனிப்போர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்தெந்த பார்ட்ஸ்லாம் வந்து இந்த வார் வந்து ரன் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கொரியா, கியூபா, வியட்நாம், வெஸ்ட் ஏசியா அதாவது மேற்கு ஆசியா போன்ற பகுதியில் வந்து கடும் மோதல்களுக்கு வந்து இட்டு சென்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அண்டர் த மார்ஷல் பிளான் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த வார் ரிவர்ஸ்டு யூரோப். அதாவது என்ன அப்படின்னா ரிவர்ஸ்டு அப்படின்னா வார் ரிவர்ஸ்டு அப்படின்னா போரினால் பாதிக்கப்பட்ட ஐரோப்பாவின் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா மறுசீரமைப்பை வந்து முன்னிறுத்திய வந்து யார் அப்படின்னா இந்த மார்ஷல் திட்டம் வந்து ஓரளவுக்கு வந்து என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கு வந்து அது யூஎஸ் வின் த ட்ரஸ்ட் ஆஃப் த கிரேட் பவர்ஸ் இன் யூரோப். அதாவது என்னென்னா போரினால் வந்து பாதிக்கப்பட்ட ஐரோப்பாவின் மறுசீரமைப்பை வந்து முன்னிறுத்திய வந்து இந்த மார்ஷல் திட்டத்தின் மூலிமா வந்து அமெரிக்க ஐக்கிய நாடு வந்து ஐரோப்பாவின் வந்து நம்பிக்கையை வந்து எப்படியாவது வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரியே வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக யூஎஸ்க்கு ஆப்போசிட்டாக வந்து சோவியத் ரஷ்யா வந்து பை டெமான்ஸ்ட்ரேஷன் சாலிட்ரி வித் த லிபரேஷன் ஸ்ட்ரகிள் ஆஃப் கண்ட்ரீஸ் இன் ஏசியா அண்ட் ஆஃப்ரிக்கா ஏர்னடு த குட் வில் ஆஃப் த லேட்டர். அதாவது என்ன அப்படின்னா இந்த அதாவது இந்த அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டாக வந்து சோவியத் ரஷ்யாவும் வந்து ஆசியா ஆப்பிரிக்கா நாடுகளுடைய விடுதலை போராட்டத்திற்கு வந்து ஆதரவு அளித்தது மட்டும் இல்லாமல் அதன் மூலிமா வந்து அந்நாடுகளினுடைய நல்லெண்ணத்தையும் வந்து ரஷ்யா வந்து இதில் வந்து பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து ரெண்டு பேரும் ஆப்போசிட் அளவுக்கு வந்து டெவலப்பும் ஆகிட்டே வராங்க. ரைட். அதுக்கப்புறம் த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அப்படின்னா அணிசேரா நாடுகளின் அமைப்பு பிளேடிய லிமிட்டெட் ரோல் இன் கண்டெய்னிங் த கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா முரண்பாடுகள். ரைட் பண்ணிக்கிங்க. கான்ஃப்ளிக்ட்னா முரண்பாடுகள் பிட்வீன் த டூ பவர் பிளாக்ஸ். அதாவது இந்த அணிசேரா நாடுகளின் அமைப்பு வந்து இரு வல்லரசுகளுக்கு ஏற்பட்ட அந்த முரண்பாட்டை வந்து கட்டுக்குள் வைக்க ஓரளவு பங்காற்றியது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு நாட்டுக்கும் ஏற்பட்ட முரண்பாட்டை தணிக்கிறதுக்காக இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னிய பிட் டு அதாவது என்னென்னா வெரிக்கல் அவுட் ஆஃப் யூஎஸ் கண்ட்ரோல். அதாவது என்ன அப்படின்னா இந்த அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து வெளிவரும் பொருட்டு அதாவது அமெரிக்கா கட்டுப்பாட்டிலேருந்து வெளிவரும் பொருட்டு வந்து என்னாச்சு அப்படின்னா த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஸ்டார்டட் த யூரோப்பியன் மூமெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கவுன்சில் ஆஃப் யூரோப். அதாவது அமெரிக்காவோட கட்டுப்பாட்டிலேருந்து ஐரோப்பா வெளியில் வரும்போது பார்த்தோம்னா ஐரோப்பிய நாடுகள் வந்து ஒரு குழுமத்தை வந்து இயக்க வடிவில் முன்னெடுத்து சென்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு குழு வச்சுக்கிட்டாங்க ஐரோப்பிய நாடுகள். அதை வச்சுட்டு வந்து அவங்க அப்படியே ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே திஸ் டெவலப்டு இன்டு த யூரோப்பியன் காமன் மார்க்கெட். அதாவது இந்த இதுவே வந்து
ஐரோப்பிய பொதுச்சந்தை என்று மாற்றம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்து யூரோப்பியன் காமன் மார்க்கெட். இந்த சொசைட்டி தான் வந்து இந்த கவுன்சில் தான் வந்து லேட்டரில் வந்து யூரோப்பியன் காமன் மார்க்கெட், அதாவது ஐரோப்பிய பொதுச்சந்தை அப்படின்னு வந்து மாற்றம் அடைஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலி இன்டு வாட் இஸ் டுடே த யூரோப்பியன் யூனியன், அது வந்து தற்போது இருக்கக்கூடிய ஐக்கிய ஐரோப்பா வந்து உருப்பெற்றது. இந்த பொதுச்சந்தை தான் வந்து தற்போது இருக்கக்கூடிய ஐக்கிய ஐரோப்பாவாக வந்து உருப்பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே இந்த கோல்டு வார் பீரியடு எண்டட் வித் த ஃபால் ஆஃப் பெர்லின் வால், அதாவது என்ன அப்படின்னா இந்த பெர்லின் சுவர் உடைக்கப்பட்டதோடு பனிப்போர் காலம் வந்து முடிவுக்கு வந்தது அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்து பார்த்தோம்னா சைனீஸ் ரெவல்யூஷன், அதாவது என்ன அப்படின்னா சீன புரட்சி, இதான் வந்து அடுத்தது பார்க்குறோம். ரைட். ஸோ அதுக்கடுத்தது இந்த சைனீஸ் ரெவல்யூஷன், அதாவது என்ன அப்படின்னா சீன புரட்சி, அதாவது என்ன அப்படின்னா அடுத்த டாபிக் வந்து சைனா இன் த ப்ரீ வார் பீரியட், அதாவது போருக்கு முன்பான சீனா, இதை வந்து அடுத்தது பார்க்குறோம். இது அடுத்தது பாருங்கள். இன் இட்ஸ் லாங் ஹிஸ்ட்ரி சைனீஸ் சிவிலைசேஷன் வாஸ் எ மோர் அட்வான்ஸ்டு தென் தட் ஆஃப் யூரோப், அதாவது என்ன அப்படின்னா நீண்ட வரலாற்றை கொண்ட சீன நாகரிகம் வந்து ஐரோப்பாவை விட மேம்பட்டதாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பை த எண்ட் ஆஃப் 19th century, அதாவது என்ன அப்படின்னா ஆனால் வந்து 19ஆம் நூற்றாண்டோடைய கடைசியில் வந்து அதன் வளர்ச்சி வந்து என்னாச்சு அப்படின்னா இட்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னா வளர்ச்சி ஹேடு ஹால்டட் அப்படின்னா அப்படியே தேங்கிருச்சின்னு சொல்கிறாங்க. அது வந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து டெவலப்மெண்ட்டாக வந்து இருந்த சைனீஸ் சிவிலைசேஷன் வந்து நெக்ஸ்ட்டு 19th centuryயோட எண்டில் முடிவில் பார்த்தோம்னா அதனுடைய டெவலப்மெண்ட் வளர்ச்சி வந்து அப்படியே என்னது ஹால்டட்னா அப்படியே தேங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த மஞ்சூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த டைமில் சீனா வந்து ரூலிங் பண்ண வந்து டைனாஸ்டினா என்ன அப்படின்னா இந்த வம்சம், அந்த டைமில் வந்து சீனாவை ஆட்சி செஞ்ச வம்சம்னு சொல்கிறாங்க. த மஞ்சூஸ் த ரூலிங் டைனஸ்டி, அதாவது இந்த மஞ்சு ஆட்சி காலம், மஞ்சுக்கள் வந்து ஆட்சி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஹேடு கவர்னடு சைனா சின்ஸ் அபவுட் 1650, அதாவது மஞ்சுக்கள் வந்து சீனாவை வந்து ஏறக்குறைய 1650 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா த என்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் வாஸ் இன் ஹேண்ட் ஆஃப் எ bureaucracy ஆஃப் ஸ்காலர் அஃபீஷியல்ஸ் கால்டு மாண்ட்ரியன்ஸ் ஹூ கம் ஃப்ரம் த லேண்டடு ஜென்ட்ரி, அதாவது ஜென்ட்ரி அப்படின்னா சமுதாயத்தில் வந்து உயர் நிலையில் வந்து இருக்கிறவங்க, ரைட் பண்ணிக்கிங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த என்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், அதாவது என்ன அப்படின்னா ஆட்சி அதிகாரமானது வந்து ஃபுல்லாக யார் கையில் வந்து ஹேண்டட்னா யார் கையில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க யாருன்னா ஆஃப் எ bureaucracy ஆஃப் ஸ்காலர் அஃபீஷியல்ஸ், அதாவது என்ன அப்படின்னா அறிவுமிக்க அதிகாரிகளாக வந்து கருதப்பட்ட, நோட் பண்ணிக்கிங்க, அறிவுமிக்க அதிகாரிகளாக கருதப்பட்ட, அதான் வந்து bureaucracy ஆஃப் ஸ்காலர் அஃபீஷியல்ஸ் அப்படின்னா அறிவுமிக்க அதிகாரிகளாக வந்து கருதப்பட்ட இந்த மாண்ட்ரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய லேண்ட் ஜென்ட்ரி அப்படின்னா நில உடைமையாளர்கள் வசம்தான் வந்து ஆட்சி அதிகாரம் எல்லாமே வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே பார்த்தோம்னா த மாஸ் பெசன் பாப்புலேஷன் வாஸ் புவர்ட்டி ஸ்ட்ரிக்கன், அதாவது என்னென்னா இந்த அதாவது என்ன அப்படின்னா சாதாரண விவசாயிகள் வந்து என்ன அப்படின்னா இந்த அதிகமாக வந்து சீனாவில் வந்து இருந்த அந்த விவசாயிகள் வர்க்கம்தான் வந்து என்ன அப்படின்னா பவர்ட்டி ஸ்ட்ரீக்கன் அப்படின்னா வறுமையின் பிடியில் வந்து சிக்கி தவித்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ட் சஃபர்டு ஃப்ரம் ஹை ரெண்ட், அதிக அதாவது என்னென்னா அதிக மிதமிஞ்சிய குத்தகை வசூலிப்பதாலையும், அதே மாதிரியே ஹை டேக்ஸஸ் அதிக வரி விதிப்பினாலையும், அதே மாதிரியே ஷார்ட்டேஜ் ஆஃப் லேண்டு, அதாவது என்னென்னா அதாவது சைனாவில் பெரும்பாலும் இருந்த அந்த விவசாய வர்க்கத்தினர் வந்து பார்த்தோம்னா என்னாச்சுன்னா மிதமிஞ்சிய குத்தகை வசூலிப்பது மூலியமாகவும் அதிகமான வரி விதிப்பு மூலியமாகவும் குறைந்த நிலம் கொண்டவர்களாக வந்து
விளங்கியதுனால தான் வந்து அவங்க வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு வறுமையின் பிடியில் வந்து மாட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே தேர் வாஸ் வெரி லிட்டில் இண்டஸ்ட்ரி, அதாவது போதிய தொழிற்சாலைகள் வந்து அந்த டைமில் எதுவுமே உருவாகவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய் எதனால் அப்படின்னா த்ரூ சம் ரயில்வே அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் ஹேட் பீன் பில்டு, அதாவது எதனால் வந்து தொழிற்சாலை எல்லாம் வந்து அதிகமாக வந்து இல்லை அப்படின்னா அந்த டைமில் நடந்த இரும்பு பாதை பணிகளும் பொருளியல் நிபுணத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளியல் சம்மந்தப்பட்ட கட்டடங்கள் எல்லாம் வந்து கட்டறனால தான் வந்து தொழிற்சாலைகள் அதிகமாக வந்து அந்த டைமில் வந்து இல்லாதனால விவசாயிகள் அதிகமாக வந்து சஃபர்டு அப்படின்னா பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கு அடுத்தது ரைட் நெக்ஸ்ட்டு, அதாவது டிஸ்கண்டென்ட் அப்படின்னா அதிருப்தி, ரைட் பண்ணிக்கிங்க. அதிருப்தி வித் த பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் சிஸ்டம், அதாவது என்ன அப்படின்னா டிஸ்கண்டென்ட் நோட் பண்ணிக்கிங்க. அதுனா டிஸ்கண்டென்ட் வித் த பொலிட்டிக்கல் எக்கனாமிக் சிஸ்டம் ரிசல்டட் இன் நம்பர் ஆஃப் பெசன்ட் அப்ரைசிங், அதாவது நம்பர் ஆஃப் பெசன்ட் அப்ரைசிங் அப்படின்னா என்னென்னா, அதாவது அரசியல் பொருளாதார அதிருப்தி வந்து பல இடங்களில் வந்து விவசாயிகளை வந்து எழுச்சி அடைய செஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒன்று தான் வந்து த தைப்பிங் ரெபிலியன் 1850 64 வாஸ் எ மேஜர் ரெபிலியன். அந்த விவசாயிகளோட எழுச்சியில் வந்து முக்கியமானதாக வந்து தைப்பிங் கழகம் வந்து ஒரு முக்கியமான எழுச்சியாக வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரியே பார்த்தோம்னா இந்த அபீம் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான போதை தரக்கூடிய ஒரு விவசாய பொருள். ஸோ இது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த அபீமை வந்து இங்கிலாந்து வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் வந்து க்ரோத் பண்ணி அதை வந்து சைனாவில் வந்து இல்லீகலாக வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் வந்து இந்த சைனா பீப்புளுக்கும் வந்து இந்த இங்கிலாந்து யூரோப்பியனுக்கும் எகெயின்ஸ்டாக வந்து கண்டென்ட், அதாவது எக்ஸ்ப்ளோஸ் ஆன அந்த வார் தான் வந்து அபீம் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அபீம் வார் வந்து ஆஃப் 1832 ஃபஸ்ட் அபீம் வாரும் 1848 வந்து செகண்ட் அபீம் வாரும் வந்து பார்த்தோம்னா சைனா வாஸ் டிபிட்டட். இந்த போரில் வந்து பார்த்தோம்னா சீனா முற்றிலும் வந்து தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் அண்ட் வாஸ் கம்ப்ளீட்டடு கம்பல்டு அப்படின்னா கட்டாயப்படுத்தி, கம்பல் பண்ணி டு ஓப்பன் இட்ஸ் போர்ட், அதாவது போர்ட் அப்படின்னா துறைமுகம், கட்டாயமாக வந்து கட்டாயப்படுத்தி அவங்க வந்து துறைமுகத்தை வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க, திறந்து விட்டுறாங்க. யாருக்கு அப்படின்னா டு வெஸ்டர்ன் பவர்ஸ், அதாவது மேற்கத்திய ஏகாதிபத்திய சக்திகளுக்கு வந்து தனது துறைமுகத்தை வந்து கட்டாயமாக வந்து திறந்து விட்டுறாங்க. எதனால் அப்படின்னா இந்த 2 அபீம் வார்லேயும் வந்து சீனா வந்து தோல்வியை சந்தித்ததுனால வெளிநாட்டுகளுக்கு துறைமுகத்தை வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதனால் என்னாச்சு அப்படின்னா த ஓப்பனிங் ஆஃப் சைனா டு வெஸ்டர்ன் இம்பீரியலிசம் லெட் டு எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோட்டேஷன் அந்த இம்பவர்ஸ்மெண்ட் ஆஃப் சைனீஸ் பீப்புள். இந்த துறைமுகம் வந்து ஓப்பன் பண்ணதுனால வந்து எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோட்டேஷன் அப்படின்னா நிறைய வந்து பொருளாதார பொருளாதார சுரண்டல்னா நிறைய பொருள் வந்து சுரண்டிட்டு போயிட்டாங்க ஃபாரினர்ஸ். ஸோ இதனால் பார்த்தோம்னா சைனீஸ் பீப்புள், சீன மக்கள் வந்து மேலும் வந்து இம்பவர்ஸ்மெண்ட்னா இன்னும் மேலும் வந்து வறுமைக்கு தள்ளப்பட்டதும் வந்து இந்த இது மூலிமா நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த யூரோப்பியன் பிரசன்ஸ் ப்ரொடியூஸ்டு எ profound hearted of foreigners, அதாவது என்னென்னா இந்த யூரோப்பியன் ப்ரெசன்ஸ், அதாவது என்னென்னா ஐரோப்பியர்கள் வருகை வந்து வெளிநாட்டர் மீது கடும் வெறுப்பு ஏற்பட காரணமாக வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரோஃபவுண்டு ஹார்ட்டட் அப்படின்னா கடும் வெறுப்பை வந்து ஏற்படுறதுக்கு வந்து காரணமாக வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஐரோப்பியர்கள் வந்து இந்த சைனாவுக்கு வரியினால் யார் வெளிநாட்டுகளெல்லாம் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேர்த்து மேலேயும் வந்து சீன மக்கள் வந்து ஒரு கடுமையான வெறுப்பு ஏற்படுவதற்கு வந்து இந்த துறைமுகம், இந்த வெளிநாட்டர்கள் வருகை வந்து ஐரோப்பியர்கள் வருகை வந்து ஒரு காரணமாக வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே திஸ் கம்பைன்டு வித் மிலிட்ரி டிபிட், அதாவது
இவற்றோடு போரில் வந்து ஏற்பட்ட தோல்வியும் அதே மாதிரியே லெட் மோர் ப்ரெஸ்ஸிங் demand for reforms from the western educated intellectuals. அதாவது என்ன அப்படின்னா இந்த போருனால் ஏற்பட்ட தோல்வியும் வந்து மேற்கத்திய கல்வியறிவு பெற்ற அறிஞர்கள் நோட் பண்ணிக்கிங்க. வெஸ்டர்ன் எஜுகேட்டட் இன்டலெக்சுவல்ஸ் அப்படின்னா மேற்கத்திய கல்வி அறிவு பெற்ற அறிஞர்களிடம் வந்து சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த கோரிக்கை வைக்க தூண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டிமாண்ட் அப்படின்னா கோரிக்கை. அதாவது இந்த போரில் ஏற்பட்ட தோல்வியினால் இந்த மேற்கத்திய கல்வியறிவு பெற்ற அறிஞர்கள் வந்து சீர்திருத்தத்தை வந்து சீனாவில் வந்து கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிச்சு அப்படின்னு வந்து இது மூலிமா சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னா இன் 1819 த யங் எம்பரர், அதாவது 1898 வந்து இந்த சிறு வயதான பேரரசர் வந்து என்னாச்சு அப்படின்னா இனிஷியேட்டட் a series of reforms known as the 100 days of reforms. அதாவது இந்த 1898 ஆண்டு வந்து இந்த சிறு வயதான பேரரசர் வந்து 100 நாட்கள் சீர்திருத்தம் என்ற பெயரில் வந்து வரிசையாக வந்து சீர்திருத்தங்கள் எல்லாம் வந்து அதாவது கொண்டுட்டு வர ஆரம்பிக்கிறாரு. சரியா, சைனாவில். அதே மாதிரியே பட் these reforms aroused tremendous opposition from the powerful conservatives. இந்த சீர்திருத்தங்களெல்லாம் வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் அப்படின்னா பவர்ஃபுல் கன்சர்வேட்டிவ்ஸ்னால் வலிமை வாய்ந்த பழமைவாதிகள். நோட் பண்ணிக்கிங்க. கன்சர்வேட்டிவ்ஸ்னால் பழமைவாதிகள். அதாவது சைனாவில் வந்து காலங்காலமாக இருக்கிறவங்க தான் இந்த பழமைவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீர்திருத்தங்கள் வந்து பழமைவாதிகளிடம் இருந்தும் அதே மாதிரியே அண்ட் த தவோகர் எம்ப்ரஸ் அதாவது என்ன அப்படின்னா சூசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரரசி பேர் எம்ப்ரஸ் அப்படின்னா பேரரசி. சூசி அதாவது தவோகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த டைமில் வந்து சிறு வயதான அந்த பேரரசுக்கு பாதுகாவலராக இருந்த, அதாவது அரசின் பாதுகாவலராக திகழ்ந்த அந்த பேரரசியான இந்த தவோகர். நோட் பண்ணிக்கிங்க. பேரரசி தவோகர் அவங்க பேர் என்னென்னா சூசி. இவங்கள்ட்ட வந்து கடும் வந்து எதிர்ப்பை வந்து ட்ரெமண்டஸ் ஆப்போசிஷன் அப்படின்னா கடும் எதிர்ப்பை வந்து இந்த சீர்திருத்தத்துக்கு எதிராக வந்து உருவாச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் இம்ப்ரெஸ்டு த எம்பரர் அண்ட் ரிவர்ஸ்டு த ரிஃபார்ம்ஸ். இதனால் வந்து பேரரசரையே வந்து சிறையில் வந்து தள்ளியதோடு சீர்திருத்தங்களையும் வந்து புறந்தள்ளித்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரைட். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா த சைனீஸ் ரெவல்யூஷன், அதாவது சைனீஸ் ரெவல்யூஷன் 1911, அதாவது 1911ஆம் ஆண்டு சீன புரட்சி. ரைட். த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் த மஞ்சு டைனாஸ்டி பிகேன் வித் த டெத் ஆஃப் த தவோகர் எம்ப்ரஸ் இன் 1908. அதாவது மஞ்சு வம்சத்தின் சிதைவு, அதாவது டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் த மஞ்சு டைனாஸ்டி. அதாவது என்னென்னா மஞ்சு வம்சத்தின் சிதைவு வந்து அந்த 1908ஆம் ஆண்டு பேரரசோடைய பாதுகாவலராக வந்து இருந்த இந்த பேரரசியார் தவோகருடைய மரணத்தோட வந்து மஞ்சு ஆட்சி காலத்தோடைய வீழ்ச்சி வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த நியூ எம்பரர் வாஸ் 2 years old. அதாவது இந்த புது பேரரசர் வந்து 2 வயதே நிரம்பியவர் அப்படிங்கிற காரணத்தினால என்னாச்சு அப்படின்னா அண்ட் த ப்ரொவன்சியல் கவர்னர் பிகேன் டு அசர்ட் தேர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அதாவது புது பேரரசர் வந்து 2 வயது நிரம்பியவர் என்ற நிலையில் வந்து இந்த மாகாண ஆளுநர்களெல்லாம் வந்து சுதந்திரமாக வந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. சரியா, ரைட். அதுக்கப்புறம் இன் அக்டோபர் 11 த லோக்கல் ஆர்மி மியூனிட்டடு. அதாவது என்னென்னா 1911 அக்டோபர் மாதம் வந்து இந்த லோக்கல் ஆர்மி மியூனிட்டு அப்படின்னா என்னென்னா இந்த 1911 வருஷம் அக்டோபர் மாதத்தில் வந்து உள்ளூர் இராணுவ கிளர்ச்சி வந்து ஒன்று ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்னாச்சுன்னா அண்ட் த ரிவல்ட்டு ஸ்ப்ரெட், அதாவது 1911
11வது வருஷம் வந்து உள்ளூர் இராணுவ கிளர்ச்சி வந்து அக்டோபர் மாதத்தில் வந்து ஏற்பட்டு அதன் பாதிப்பு வந்து பல மட்டங்களில் வந்து பரவியது அப்படின்னு சொல்கிறாங்க. பல இடங்களில் இந்த புரட்சி வந்து பரவுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே ப்ரொவன்சியல் கவர்னர்ஸ் ரிமூவ்டு த மஞ்சு கேரிசன்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாகாண ஆளுநர்கள் வந்து மஞ்சு அரசரின் பிரதிநிதிகளை வந்து உதறிட்டாங்க. அதாவது அவங்க பிரதிநிதிகளோட கண்ட்ரோல் வந்து விலகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ரொக்ளமேடு தர் இண்டிபெண்டன்ஸ். அதாவது இந்த மாகாண ஆளுநர்கள் வந்து மஞ்சு அரசின் பிரதிநிதிகளை வந்து உதறி தள்ளிட்டு தங்களோட சுதந்திரத்தை வந்து பிரகடனப்படுத்திடுறாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஆல்ரெடி தேர் வேர் எ ஃபியூ மிடில் கிளாஸ் லீடர். அதேமாரியே பார்த்தோம்னா காலகட்டத்தில் வந்து நடுத்தர வர்க்கத்திலேருந்தும் சில தலைவர்கள் வந்து உருவாகி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒருத்தர் தான் வந்து யார் அப்படின்னா டாக்டர் சன்யாட் சென் வாஸ் ஒன் அமாங் தெம். அதில் ஒருத்தர் தான் வந்து யார் அப்படின்னா டாக்டர் சன்யாட் சென்னும் ஒருவராக வந்து இது சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரியே பார்த்தோம்னா ஆன் இயரிங், அதாவது ஆன் இயரிங் அப்படின்னா இவர் கேட்குறாரு. ஆன் இயரிங் த நியூஸ் ஆஃப் ரைசிங் இன் நியூஸ்பேப்பர் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சன்யாட் சென் அரைவ்டு இன் ஷாங்காய். அதாவது என்ன அப்படின்னா, சீனாவில் வந்து ஏற்பட்ட எழுச்சியை பற்றி வந்து அமெரிக்க நாளிதழ் மூலியமாக வந்து அறிந்து கொண்ட அந்த டாக்டர் சன்யாட் சென் வந்து ஷாங்காய் நகருக்கு வந்து வராரு. சரியா? வந்து அடைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் அண்ட் வாஸ் இமீடியட்லி எலெக்டடு ப்ரொவன்சியல் பிரசிடென்ட் ஆஃப் த நியூ சைனீஸ் ரிப்பப்ளிக். ஸோ அவர் வந்து ஷாங்காய் வந்த உடனே வந்து அவர் வந்து அங்கே சீன குடியரசோடைய தற்காலிக குடியரசுத் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் யார் அப்படின்னா யுவான் சி கே அண்ட் ஆஃப்டர். யுவான் சி கேயும் அதன் பின்னரும். ரைட். த யூனிட்டி ஆஃப் சைனா அண்டர் த யுவான் சி கே லாஸ்டடு ஃபார் 4 years. அதாவது என்ன அப்படின்னா, யுவான் சி கேயோடைய தலைமையில் வந்து சீனா வந்து 4 வருடம் வந்து யூனிட்டி அப்படின்னா ஒருமைப்பாட்டுடன் வந்து விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆன் ஹிஸ் டெத் இன் 1916 a new president was appointed for the next 12 years, but the government was central only in named. அதாவது அடுத்ததாக வந்து 12 வருடங்களுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாலுமே வந்து அரசு வந்து பெயரளவில் மட்டும்தான் வந்து நடுவன் தலைமையில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சென்ட்ரலில் மத்தியில் வெறும் பேருக்கு மட்டும்தான் குடியரசுத் தலைவரோட ஆட்சியாக வந்து இருந்ததே தவிர மற்ற இடங்களில் வந்து இந்த இண்டிபெண்டாக தான் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா. சீனாவில் பொது உடைமை கட்சி. நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இதுவும் வந்து தமிழில் நோட் பண்ணிக்கிங்க. ரைட். இதில் வந்து ஃபஸ்ட்டு வித் த ரிவல்யூஷன் அண்ட் த பிரேக்கப் ஆஃப் த ஓல்டு சொசைட்டி. அதாவது என்ன அப்படின்னா புரட்சிக்கும், அதாவது ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சிக்கும் அதோடு வந்து ஜாயிண்டான பிரேக்கப் ஆஃப் த ஓல்டு சொசைட்டி, அதோடு இணைந்த சீன பழமைவாதிகளுடைய வீழ்ச்சியும் வந்து ஆஃப்டரில் என்னாச்சுன்னா கான்ஃபியூசியன். நோட் பண்ணிக்கிங்க. கான்ஃபியூசியன் தாட் அப்படின்னா சிந்தனைகள் வாஸ் ஜெனரலி சைட் லைன்டு அண்ட் ஆஃப்டர் த ரஷ்யன் ரெவல்யூஷன் ஆஃப் 1917 the ideas of Marcus and Lenin became the popular among intellectuals. அதாவது என்னென்னா, இந்த புரட்சிக்கும் அதோடு இணைந்த சீன பழமைவாதிகளோட வீழ்ச்சிக்கும் பின்னர் வந்து என்னாச்சுன்னா இந்த கான்ஃபியூசியஸோடைய சிந்தனைகளும் என்னாச்சு அப்படின்னா சைட் லைனுடு அப்படின்னா புறந்தள்ளப்பட்டு வந்து ஆஃப்டர் த ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 ஏற்பட்ட அந்த ரஷ்ய புரட்சியோட இந்த மார்க்கஸ். நோட் பண்ணிக்கிங்க. மார்க்கஸ் அப்புறம் லெனின் இவங்களுடைய பாப்புலர் இன்டலெக்சுவல்ஸ், அதாவது இவங்களுடைய சிந்தனைகளும் வந்து வலுப்பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புரட்சியும் அதே மாதிரியே சைனாவுடைய பழமைவாதிகளுடைய வீழ்ச்சியும் அதே மாதிரியே இந்த கான்ஃபியூசியஸோடைய சிந்தனைகளும் வந்து
புறந்தள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1917 ஏற்பட்ட அந்த ரஷ்ய புரட்சியில் இந்த மார்க்கஸ் லெனின் இவங்களோட சிந்தனையும் வந்து ரொம்ப வலுப்பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன் 1918 a society for the study of Marxism was formed in Peking University. அதாவது ஒரு அதாவது என்னென்னா மார்க்சியம் பற்றி வந்து படிக்கக்கூடிய விதமாக வந்து 1918ஆம் ஆண்டு பீகிங் பல்கலைக்கழகத்தில் ஒரு அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. மேக்சியம் அப்படின்னா என்னென்னா இந்த பொது உடைமை பற்றி படிக்கக்கூடிய ஒரு 1918 பீகிங்கில் வந்து பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. பொது உடைமை பற்றி படிக்கிறதுக்காகவே ஒரு அமைப்பு வந்து 1918 பீகிங்கில் வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. among the students who attended was மாசேதுங். அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டவர்களில் வந்து இந்த மாசேதுங்கும் வந்து ஒருத்தராக வந்து சொல்கிறாங்க. ரைட். ஸோ அதுக்கடுத்தது இந்த டாக்டர் சன்யாட்சன் யார், இந்த மாசேதுங் அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். டாக்டர் சன்யாட்சன் அவருடைய பயோடேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா he was born in poor family near கான்டன். அதாவது கான்டனில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான் வந்து யாருன்னா இந்த டாக்டர் சன்யாட்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைனா வாஸ் எஜுகேட்டடு இன் ஏ மிஷன் ஸ்கூல். அதாவது என்னென்னா இவரை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைனா, அதாவது நவீன சீனாவோடைய தந்தையாக வந்து இந்த டாக்டர் சன்யாட்சனை வந்து கால்டு பண்ணுறாங்க. அதே மாதிரியே ஹி வாஸ் எஜுகேட்டட் இன் மிஷன் ஸ்கூல் அண்ட் பிகம் எ கிறிஸ்டின். இவர் வந்து ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் வந்து கல்வி பெற்றதோடு கிறிஸ்தவராகவும் வந்து மாறினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே ஹி வாஸ் தென் ட்ரெயின்டு ஆஸ் எ டாக்டர் ஆஃப் மெடிசின் இன் ஹாங்காங். அதுக்கப்புறமா வந்து ஹாங்காங் நகரில் வந்து மருத்துவ பயிற்சி வந்து இவர் வந்து பெற்றிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஈவன்சியின் இன்ட்ரெஸ்ட் இன் பொலிட்டிக்ஸ் ஹீ டுக் பார்ட் இன் எ ரைசிங் அகெயின்ஸ்ட் த மஞ்சூஸ் இன் 1895. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இவர் வந்து அரசியலில் வந்து ஆர்வம் கொண்டு இருந்ததுனால வந்து 1895 வருஷம் மஞ்சுக்களுக்கு எதிராக வந்து கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே இன் 1905 ஹீ ஃபவுண்டடு இன் டோக்கியோ த பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதாவது 1905 வருஷம் வந்து டோக்கியோவில் வந்து ஒரு அரசியல் கட்சியை வந்து ஏற்படுத்துகிறாரு. அதுதான் வந்து ஆஃப்டரில் எப்படி வந்து கன்வெர்ட் ஆச்சுன்னா விச் இன் 1912 became the கோமிடாங் ஆர் நேஷ்னல் பீப்புள் பார்ட்டி. அதாவது டோக்கியோவில் 1905 வருஷம் தொடங்கப்பட்ட அந்த அரசியல் கட்சி வந்து பின்னர் 1912 வந்து கோமிடாங் என்றும் தேசிய மக்கள் கட்சி என்றும் வந்து இது வந்து உருமாறியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி டாக்டர் சன்யாட்சன் 3 பிரின்சிபல்ஸ் வேர் நேஷ்னலிசம். அதாவது இந்த டாக்டர் சன்யாட்சன் வந்து 3 கூறுகளை வந்து கொண்ட வந்து அவருடைய கொள்கையாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நேஷ்னலிசம் அதாவது என்னென்னா தேசியம், அப்புறம் டெமோக்ரஸி ஜனநாயகம், அப்புறம் பீப்புள் லீவ் ஹோல்டு அப்படின்னு என்னென்னா மக்களுடைய வாழ்க்கை முறை. இதுதான் வந்து அவருடைய வித் சோஷலிசம் ஆஸ் த அல்டிமேட் அப்ஜெக்ட். அதாவது 3 ஒரு கூறுகளை வந்து அவருடைய கட்சியில் வந்து வச்சுருந்தார். அது வந்து தேசியம், ஜனநாயகம், மக்களின் வாழ்க்கை திரை. இந்த 3 கூறுகளையும் வந்து அவர் நம்முடைய கொள்கையில் வந்து சோஷலிச சிந்தனையே வந்து இந்த 3 கொள்கையாக வந்து இருந்தாலுமே வந்து அவருடைய கட்சியில் அதிகமாக வந்து எந்த சிந்தனை இருந்துச்சுன்னா அது சோஷலிச சிந்தனை மட்டும்தான் வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்தது யாருன்னா இந்த மாசேதுங். இந்த மாசேதுங் அப்படிங்கிற யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து எப்போ வந்து பிறந்திருக்கிறாரு அப்படின்னா 1893 மாவோ வாஸ் போர்ன் இன் ஹுனான். நோட் பண்ணிங்க, ஹுனான் இந்த சவுத் ஈஸ்ட் சைனா. அதாவது சீனாவில் வந்து தென்கிழக்கு பகுதியில் வந்து இருக்கக்கூடிய ஹுனான் அப்படிங்கிற நகரில் வந்து பிறந்தவர் தான் வந்து இந்த மாசேதுங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஹிஸ் ஃபாதர் வாஸ் எ வெல்தி பெசன்ட். இவர் வந்து இவருடைய தந்தை வந்து ஒரு செல்வ செழிப்பான விவசாயிகளில் வந்து ஒரு ஊராகன்னு சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் அண்ட் எ ஃபேம் சப்போர்ட்டர் ஆஃப் த மஞ்சூஸ், அதாவது மஞ்சுக்களுடைய ஆதரத்தவரில் இவரும் வந்து ஒருத்தராக வந்து சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் மாவோ who was very fond of reading, அதாவது இவர் அதிகமாக வந்து வாசிப்பத்தில் மிகவும் ஆர்வம் கொண்ட இந்த மாசேத்துங் வந்து பார்த்தோம்னா சூன் ஷோடு ஹிஸ் எபிலிட்டி, அதாவது என்னென்னா இவர் வந்து வாசிப்பத்தில் வந்து அதிகமான திறமை வந்து பெற்றிருக்கிறாரு. ஸோ இதனால் பின்னால் என்னாச்சு அப்படின்னா ஷோடு ஹிஸ் எபிலிட்டி, இவருடைய திறமையினால் அண்ட் என்டர் த ஜூனியர் காலேஜ் அட் சாங்சியா, அதாவது இவர் வாசித்தில் இருக்கக்கூடிய திறமையினால் வந்து இவர் வந்து சாங்சியாவில் இருக்கக்கூடிய இளையோர் கல்லூரியில் வந்து இவருக்கு வந்து இடம் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே பார்த்தோம்னா இன் திஸ் வாஸ் த இயர் 1911 when the revolution had broken out in China. ஸோ இந்த காலத்தில் வந்து அதே ஆண்டு 1914 வந்து சீனாவில் வந்து புரட்சி வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாவோ ஜாயினுடு த ரிவல்யூஷனரி ஆர்மி, அந்த புரட்சியில் வந்து மாவோவும் வந்து சேர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சூன் லெஃப்ட், அதுலேருந்து விரைவில் வந்து வெளியேறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா என்ரோல்டு இன் த டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் இன் சாங்சியா, அதுலேருந்து வெளியில் வந்தோடனே சாங்சியாவில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் வந்து சேர்றாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபாலோயிங் இயர் மாவோ பிகன் ஹிஸ் ஃப்ளங்க்டு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஹுனான், அதாவது என்ன அப்படின்னா இதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா ஹுனான் நகரை வந்து மையமாக கொண்டு தன்னுடைய அரசியல் வாழ்க்கை வந்து துவங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எமர்ஜ்டு ஆஸ் எ ஸ்டான்ச் கம்யூனிஸ்ட், அதாவது ஹுனான் நகரை வந்து மையமாக கொண்டு தனது அரசியல் வாழ்க்கையை வந்து துவங்கி அவர் வந்து ஒரு முழுமையான பொது உடைமை வாதியாக வந்து மாறிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஓகே, டுடே கிளாஸ் ஓவர். ரிமைனிங் டாபிக் we see the next class. Okay, thank you.